அடுத்துள்ள குதிரைமொழி கிராமம் தேரிக்குடியிருப்பில் உள்ள கற்குவேல் ஐயனார் கோவில் பிரசித்தி பெற்றது. திருச்செந்தூர் பகுதி மக்களின் குல தெய்வமாக கற்குவேல் ஐயனார் விளங்குகிறார். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் கள்ளர் வெட்டு திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொள்கின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த திருடனை பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சுவாமி ஐயனார் வெட்டி கொன்று அழித்தாராம். அவனது ரத்தம் தோய்ந்ததால் இந்த மண் செம்மனாக காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. திருடனை ஒழித்த சம்பவம்தான் கள்ளர் வெட்டு திருவிழாவாக ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. தேரிக்காடு பகுதி முழுவதும் ஆற்று மணலை போல செம்மண் காணப்படுகிறது. கோவிலுக்கு பின்புறம் உள்ள தேரிக்காட்டில் கோவில் பூசாரிகள் மண் மேடு ஏற்படுத்தி அதில் இளநீர் காய்களை வைத்து பூஜை செய்வர். அந்த இளநீரை வெட்டும்போது தெறிக்கும் நீர் மண்ணில் பட்டு ஈரமாகும் செம்மண்ணை பக்தர்கள் அள்ளிச் செல்கின்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இந்த ஆண்டிற்கான கள்ளர் வெட்டு திருவிழா கோலாகலமாக நடந்தது. இளநீர் கலந்த செம்மண்ணை கையில் அள்ளிக்கொண்டு வீட்டின் பீரோ, வியாபார நிறுவனங்களில் கல்லாப்பெட்டி ஆகியவற்றில் பக்தர்கள் பாதுகாத்து வைக்கின்றனர். வருஷம் இந்த கற்குவேல் ஐயனார் கோயிலுக்கு வரோம். நல்லபடியா எங்களுக்கு அந்த ஆண்டவர் வச்சிருக்காரு. கடவுள் என்னைக்குமே எங்க துணையா இருக்கிறாரு. இங்க கல்லாப்பெட்டியில போடுவோம், பீரோல வைப்போம், நல்ல பணம் சேரும். அதுக்காக நாங்க வருஷம் இதுக்காக மண் எடுக்கிறதுக்கு வரோம். எந்த ஒரு இது இல்லாம தடங்கள் இல்லாம அந்த ஐயனார் எங்களுக்கும் வழி நடத்துறாரு. கற்குவேல் ஐயனாரை வழிபட்டு செய்யும் காரியம் சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழகம், புதுச்சேரியில் இருந்து திரளான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஐயனாரின் அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கின்றது என்பதற்கு அவர்களின் கூட்டமே சாட்சி.